நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சைக்கிள் பின்னாடி போயிட்டு எங்கள் அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட போய் 2 அடி அடித்து, நீ படிக்கிற நேரத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா நான் வந்து வேலை செஞ்சுருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி. ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட் டிவி ஃபார் யூஎஸ் அவெஞ்சர்ஸ் தானோஸ் அவர்கள் கையில் வந்து ஒரு 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்டோன்லேருந்து ஒரு ஸ்டோன் மக்கள்கிட்ட கிடச்சதுன்னா அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றணும் ஆசைப்பட்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சால் நான் வந்திருக்கேன். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அவெஞ்சர்ஸ்லேருந்து தானோஸ் கிட்ட 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த 6 ஸ்டோனில் நிறைய வித்தியாச பவர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பவர் ஸ்டோனு, இன்னும் வந்து ட்ரெஸ்ராக்டன்ட்டு இப்படின்றதுக்குள்ளே வேறு ஒரு கிரகத்துக்கு போகலாம். அந்த மாதிரி நிறைய பவர்ஸ் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோன் எது? டாக்டர் ஸ்டோன் டைம் ஸ்டோன். ஓகே, என்ன காரணம்? அது ஏதாவது பாஸ்ட்டில் இருந்தால் மாற்றிக்கலாம், ஃப்யூச்சரை பார்க்கலாம், அடுத்து என்ன நடக்க போது நடந்த மாற்றிக்கலாம். அந்த இதுக்கு எனக்கு வந்து இவர்கிட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இருக்க ஸ்டோன் தான் எனக்கு அந்த டைமிங் கால் இருக்கும்ல கால்சம், அந்த கால் தான் எனக்கு பவர் ஸ்டோன் தான் ப்ரோ. பவர் ஸ்டோன் தான். ஏன்னா என்ன சொல்கிறது, அது பவர் ஸ்டோன் இருந்தாலே போதும். அவங்க அவ்வளோ பெரிய 3 தூக்கி போடுறான் அவன். பவர் ஸ்டோன் தான் ப்ரோ பெஸ்ட்டு. அந்த மாதிரியான ஸ்டோன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோன் கிடச்சிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த தமிழ்நாடு விட்டு வேறு புலவத்துக்கு போயிடுவேன் நான். ஏன்? எது பிடிக்கலது, ஒன்றுமே சரியில்லை. என்ன எதனால் அப்படி அவ்வளோ டிப்ரெஸ்டாக இருக்கீங்க? ஆட்சி மாற்றம் இருந்தால் வேலைக்கு வந்தால் ஒன்றுமே, நாங்களே வேலைக்கு வர முடியல, வேறு ஸ்டேட்லலாம் வந்து பிழைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தமிழ்நாடே பிடிக்கல. அதை இதை விட்டு வேறு கிரகத்துக்கு போகலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிற ஐடியா பார்த்தா எனக்கு அது அப்படி தான் தோணும். அம்மா மேட்ரு. தேங்க்யூ. நம்ம தமிழ்நாடு மட்டும் பிழைச்சா நம்ம தமிழ்நாடு மட்டும் முன்னேறினா போகுதில்ல. எந்தெந்த ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிழைக்கிறாங்க, நம்ம இங்கே பிழைக்க முடியல பாருங்க. ஆமாம், நம்ம ஆட்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. வெளி ஸ்டேட்லேருந்து இதே நம்ம இருந்தால் அங்கே போனோம்னு வச்சுக்கோங்க வேறு ஸ்டேட்டுக்கு, அதை அடித்து விரட்டுறாங்க. அதையெல்லாம் இங்கே யாரும் எதுவும் பெருசாக எதுவும் கருதலை. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க அந்த அபூர்வங்கள், அந்த அபூர்வங்களுக்கு கிடைச்சா வேறு நான் அதே மாதிரி வேறு எதுக்கு நான் போயிடுவேன். ஆமாம் ஆமாம், தப்பிச்சு இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு போயிடலாம். பவர் ஸ்டோன் இருக்கிற ஸ்கூலில் அடித்து தள்ளிடுவேன் ப்ரோ. காண்டா இருக்கா? ஏன்? இல்லை ப்ரோ, எக்ஸாமு ப்ரெஷரு. இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ போர்டு எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது இந்த வருஷம். லாஸ்ட் இயர் மாதிரி இல்லை, ரொம்ப டஃப்பாக இருந்தது. வந்து என்ன சொல்கிறது, போர்ஷன்ஸே லாஸ்ட் டைம்லாம் முடிக்கிறாங்க அவங்க. டஃப்பாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறதுக்கு, ஸ்கூல் போகிறனால ஒழுங்காக மார்க் எடுக்கலாம், அம்மா அப்பா கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மற்றவங்களோட. அது இன்னும் கடுப்பாக இருக்குது. பல தடவை சொல்கிறேன், அம்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்கரேஜ் பண்ண, கம்பேர் மட்டும் பண்ணாதுன்னா விடாமல் கம்பேர் பண்ணாமல் எப்படி கம்பேர் பண்ணி தான் தீருவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. விடுவனே, நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வரும். ஃபேஸாக பார்த்தாலே தெரியுது. உனக்கும் சீரியஸாக அந்த பவர் ஸ்டோன் உனக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ற? டாக்டர் ப்ரோ. டாக்டர். கண்டிப்பாக டாக்டர் ஆவேன். ஆனால் யாரையும் வந்து காசு குத்துலாம் ரொம்ப இது பண்ண இல்லை ப்ரோ, ஃப்ரீ தான். பாஸ்ட்டில் போய் என் ஸ்கூல் லைஃப்பில் கொஞ்சம் எக்ஸாமு அதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்பேன். அதுவும் பெருசாலாம் இல்லை. மைண்டுகள் இப்போ உனக்கு கிடச்சிருச்சு, நீ என்ன பண்ணுவ? எல்லாரும் மைண்டை மாற்றிடுவோம். அதான் எதனால இது மாதிரி மாத்துறியா? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. டீச்சர் மார்க் பண்ணலன்னா மாற்றி மார்க் போட வச்சுருவேன். எனக்கு எதனா கிடைக்கணும்னா அது மாதிரி பண்ணிவிடுவேன். நானா எங்கேயாச்சும் காசு கொடுக்கணுன்னா அவங்கள மைண்டை மாற்றிடுவேன். அதுக்கு சொல்கிறது தான். வாங்கிட்டு காசு தருவேன். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், அந்த மைண்ட் ஸ்டோன் வச்சு உங்கள் மைண்டை முதல்ல மாற்றணும். அவங்க அவ்வளோ அழுக்கு வெள்ளை சட்டையை போட்டு அதை தேய்ச்சி நிற்கிறியாடா? நான் என்ன மாற்றணும்னு நினைக்கிறேன், நான் வந்து இந்த இதை என்ஜாய் பண்ணணும்னு தான் நினைப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு மாற்றணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, ஜாலி. அதான் என்ன மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணுவீங்க? நான் சின்ன குழந்தைங்களுக்கு தான் நான் நிறையா இது பண்ணி காட்டுவேன். விளையாட்டு அவ்வளோ அந்த மாதிரி விளையாட்டை ஜாலியாக இருப்பேன். நான் எப்பயுமே சின்ன பசங்க கூட சேர்ந்துட்டு தான் விளையாடிட்டு இருப்பேன். அதனால் அப்படியே தான் இருப்பேன். நீங்களே சின்ன பிள்ளை மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், அதை வச்சு அதை நல்லது பண்ண முடியுமான்னு பண்ண வேண்டியது தான். என்ன நல்லது பண்ணுவீங்க? அதில் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஏதாச்சும் நம்ம யாராவது தப்பு பண்ணால் அந்த மாதிரி நம்ம எதிர்த்து நிற்கலாம். இப்போ நம்ம தனியாக சப்போர்ட் பண்ணால் அரசியலாதையும் நம்மளை இது பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி இது பண்ணால் நம்ம பவர் இருந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நீங்களே அரசியல்வாதி எடுத்துங்க, அவங்களுக்கு பவர் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆட்டம் ஆடுறாங்க. அது அந்த மாதிரி நம்ம கல்லில் நம்ம கிடச்சா நம்ம இது பண்ணலாம். அது அவ்வளோதான். ஆக்சுவலாக நீங்களே வந்து ஒரு தானோஸ் மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் தான் தமிழ்நாட்டோட தானோஸ். ஐயோ, எதுக்கு இது பிடிக்காதவனெல்லாம் அழிச்சிட வேண்டியது தான், டெமாலிஷ் பண்ணிட வேண்டியது தான். அதில் அந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் யார் இருக்கா? ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் யாரெல்லாம் சொல்லக்கூடாது. சும்மா சொல்லுங்க, என்ன நமக்குள்ளே இருக்கு. நிறைய பேர் இருக்கானுங்க. ஃபஸ்ட்டுனா தெரியும்ல, அவனை பார்த்தெல்லாம் ஒரு ரூபாய் கடுப்பாகும். இவனை ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இருக்கானுங்க ஆஃபீஸில்.
கும்பலாக இருக்காங்க. நிறைய பேர் இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் அடிக்கிறது. ஃபஸ்ட்டு அவனை சொன்னா செகண்ட் சொல்கிறோம் வந்து கோச்சு பாடா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியேன்னு சொல்லிட்டு அந்த லெவலில் இருக்கானுங்க எல்லாரும். அதான் சொல்கிறேன். அந்த லெவலில் எல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. எவனை அடிக்கிறதுனே தெரியல. எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக அடிக்க வச்சு ஒரே அடி தான். ஒரே அடி. இந்த நம்மளோட விஜயகாந்த் சார் ஒரு படத்துல போனார், டிச்சு 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 அந்த மாதிரி. அது வந்து ஆமாம் அதே மாதிரி தான். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சைக்கிள் பின்னாடி போயிட்டு எங்கள் அப்பா இருக்கார்ல அவர்கிட்ட போய் 2 அடி அடித்து நீ படிக்கிற நேரத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி இது செம்ம மேட்டராக இருக்கே தலை. சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லியிருப்பேன். அவர் படித்து ஒரு கலெக்டராகவோ இல்லை ஒரு நல்ல வேலையாக போயிருந்தாருன்னா அவர் மூலமாக நான் போயிட்டுருப்பேன். இப்போ அவர் இல்லை, அவர் கஷ்டப்படுறாரு. இப்போ அவருக்கு பதிலாக நானும் வந்து கஷ்டப்படுறாரு. ஸோ அப்படி அந்த கல் கிடச்சி தான் நான் அதை பண்ணியிருப்பேன். ஏன் தலை எல்லாத்துலேயும் ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி இருக்குங்களா? ஆமாஞ்சி, எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான். இப்போ எங்கே போனாலும் சிபாரிசு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4-5 இன்டர்வியூ போனோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸாக தான் ஆஃபீஸ்க்கே வரும். நீ கொடுத்தா தானே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே வரும் அப்படி. ஸோ அதனால பிரச்சனை வரும். செம்ம கண்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் சுற்றி தான் இருப்பானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பாவமாகவே இருக்கும், பரிதாபமாகவே. அதான் ஒரு வேலை கிடைச்சா ரொம்ப கஷ்டம் சென்னையில். ஸோ எனக்கு அந்த டைம் கல் கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி பண்ணு. அப்போல்லாம் படிக்கிறது ஈஸி தானே. படிக்கிறது ஈஸின்னு சொல்ல முடியாது. 8வது படித்தாலே டீச்சர் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்காக சார் ஃபீல் பண்ண கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேறு லெவலில் பெரிய ஆள் ஆவீங்க. சரி, ஓகே. நீங்கள் உங்கள் பையனை வந்து வேறு மாதிரி காட்டிங்க. பாய். பையன் அடிக்காமல் இருந்தால் போதும். பார்த்தீங்களா வியூவர்ஸ், பப்ளிக்லாம் அவங்களோட ஒப்பீனியனை சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே என்ன ஒரு ஆதங்கமாக இருந்தால் ஸ்கூலில் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்களா, அதை கண்டிப்பாக மாற்றணுன்றதுக்காக அந்த டைம் ஸ்டோன் வேணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் தானோஸ் கையில் இருக்க 6 ஸ்டோனில் எந்த ஸ்டோன் உங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றுவீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அவெஞ்சர்ஸ் மார்வல்ஸை பற்றி இந்த மாதிரியான பப்ளிக் ஒப்பீனியன் பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணியிருப்பீங்க, அது என்ன அப்படின்றதையும் கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரியான வீடியோ சூப்பராக பண்ணுவோம். இதே மாதிரி சூப்பராக பப்ளிக் ஒப்பீனியன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லி நான் பிரவீன் KS. பாய்.